ஹாய் மக்களே, ஐபிஎல்லோட 2026 மேட்ச் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். ஆர்ஆர் vs சிஎஸ்கே. ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்ட் உகாத்தில நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பத்தி பார்க்கலாம் மக்களே. சிஎஸ்கேட 11 பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட இன்ஜுரி அப்டேட் பத்தி கொஞ்சம் பார்த்தலாம். தோனி ஒரு ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ் இருக்க மாட்டாரு, காஃப் இன்ஜுரி. இது சிஎஸ்கேக்கு ஒரு பெருத்த அடி. அவர் 11ஸ்ல இல்லைங்கிறதோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் இல்லைங்கிறது தான் பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எடுத்திருக்க பிளேயர் 11ஸ்ல நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் இருக்காங்க. தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இந்த மேட்ச்ல. பெர்வீஸும் இருக்க மாட்டாரு. பெர்வீஸ்க்கு ஏதோ சைட் ஸ்டெயின், அதனால அவரும் இன்ஜுரி, அவரும் நாளைக்கு மேட்ச் ஆட மாட்டாரு. பெரிய செட்பேக் சிஎஸ்கேக்கு. சரி வாங்க சிஎஸ்கேட 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாம்சன், அவர் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணும்போது ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன். நெக்ஸ்ட் ஒன் டவுன் ஆயுஷ் மாத்ரே ஆர் உருவில் பட்டேல். நம்பர் 4 சர்ஃப்ராஸ் கான். நம்பர் 5 சிவம் தூபே. நம்பர் 6 கார்த்திக் சர்மா. நம்பர் 7 பர்விஷ் வீர். நம்பர் 8 ஓவர்டன். நம்பர் 9 மேட் ஹென்ரி ஆர் ஸ்பென்சர் ஜான்சன். நம்பர் 10 அன்ஷுல் கம்போஜ் ஆர் கலீல் அகமது. நம்பர் 11 நூர் அகமது. இம்பாக்ட் பிளேயர்ல குர்ப்ரீத் சிங் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதான் மக்களே சிஎஸ்கே 11. அவங்களுக்கு இன்ஜுரி இருக்கனால சிஎஸ்கே 1 சேஞ்சஸ் நடக்கலாம். ஆயுஷ் மாத்திரை உள்பட 2 பேருமே ஆட வச்சு சர்ஃபராஸ் உட்கார வைக்கலாம். நெக்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட 11 பார்க்கலாம். ஓப்பனிங் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சி. ஒன் டவுன் ஹெட்மயர். நம்பர் 4 ரியான் பராக், அவங்க டீம் கேப்டன். நம்பர் 5 த்ருவ் ஜுரேல். நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7 தசும் சனகா. நம்பர் 8 திக்விஜய் சிங். நம்பர் 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர். நம்பர் 10 ரவி பிஷ்னாய். நம்பர் 11 சந்தீப் சர்மா. இம்பாக்ட் பிளேயர்ல நேரி பர்கர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் மக்களே ராஜஸ்தான் ராயல்ஸோட 11. ஆர்ஆரோட 11 நல்ல செட்டில்டான 11, நல்ல பேலன்ஸ்டா இருக்கு. நல்ல 11. சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது பெட்டர் 11 ஆர்ஆர் தான் இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேக்கு நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓப்பனிங் என்னதான் சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் ஆடினாலும் கீழே ஃபினிஷ் பண்ணி மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு ஃபினிஷர் இல்லை. சிவம் தூபே மட்டும்தான் கீழே இருக்காரு. மற்றபடி அவங்களுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. அது நாளைக்கு மேட்ச்ல கண்டிப்பா தெரியும், எக்ஸ்போஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு ஒரு இனிஷியலா 2 மேட்ச் செட்டில் ஆகுறதுக்கு ஒரு 2 மேட்ச் ஆகும். பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்ல டீம், நல்ல 11 இருக்கு, நல்ல பேலன்ஸ்டா இருக்காங்க. அதனால நாளைக்கு மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.